லைவ் தமிழ் செய்திகள். நடுவர்களை வியக்க வைத்த நிகழ்ச்சியின் சாராம்சம் கடந்த 11ஆம் தேதி முடிவுக்கு வந்திருக்கின்றது. 11ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது. பலரும் இதை பார்த்து ரசித்திருக்கின்றார்கள். உலகம் பூராக இருக்கின்ற ரசிகர்களுக்கு இது ஒரு தீனி போட்ட நிகழ்வாக அமைந்திருந்தது. சரிகமபா நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பல ஊடகங்கள் அமைந்திருந்தாலும் சில ஊடகங்கள் சரிகமபா நிகழ்ச்சி தொடர்பாக பல கேள்விகளை உருவாக்கி வந்தன. ஆனால் லைவ் தமிழ் செய்திகள் அதில் இருக்கின்ற கேள்விகளையும் அதில் வழங்கப்படுகின்ற தீர்ப்புகளையும் நன்கு உணர்ந்து ஆராய்ந்து இதில் யார் எவருக்கு எவ்வாறு தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற என்ற தகவல்களையும் வழங்கியிருந்தன. நிகழ்வு என்று பார்க்கும் பொழுதோ அதில் சரியான நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அங்கிருக்கின்ற நடுவர்களே சாரும். அதே போன்று அங்கு இந்த நிகழ்ச்சியை இயக்கி வழங்குகின்ற ஒவ்வொரு இயக்குநர்களும் இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைய வேண்டும், இதில் சரியானவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றே எதிர்பார்ப்பார்கள். ஆனால் பல பேருக்கு இது பொறுக்க முடியாமல் பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். லைவ் தமிழ் செய்திகள் கிராண்ட் ஃபைனலில் திவினேஷ் வெல்லுவார் என்ற நம்பிக்கையும் கூறியிருந்தது. ஆனால் அதற்கு மாற்றமாக பல பேர் தங்கள் ஊடக தகவல்களை வித்தியாசமான துணிப்பொருளில் கூறியிருந்தார்கள். நடுவர்களுக்கு எதிராகவும் விமர்சனங்கள் கிளம்பியிருந்தன. ஆனால் நடுவர்கள் சரியாக இந்த நிகழ்வை கொண்டு செல்லுகின்றார்கள் என்று லைவ் தமிழ் செய்திகள் நம்பியிருந்தது. வெற்றியாளர் திவினேஷுக்கு எதிர்காலம் இருக்கின்றது என்றும் கூறியிருந்தது. ஒவ்வொரு செய்தியிலும் திவினேஷ் தொடர்பாக சிறந்த தகவல்களை பெற்று லைவ் தமிழ் செய்திகள் உங்களுக்கு தந்து கொண்டே இருந்தன. வெற்றி பெரும்பறை திவினேஷுடன் இந்த லைவ் தமிழ் செய்திகள் பிரயாணித்து கொண்டே இருந்தது. அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் எங்களுடைய இயக்குநர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். சங்கீத நுணுக்கங்கள் தொடர்பாக அவருக்கு கிடைக்கின்ற வெற்றி வாய்ப்பு தொடர்பாகவும் பல ஊடகங்களின் கருத்துக்கள் எடுக்கப்பட்டு ஆராயப்பட்டு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தன. ஆகவே திவினேஷ் தான் வெற்றியாளர் என்பதில் நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய ஊடகப் பணியை செய்து வந்தோம். அதன் காரணமாக திவினேஷ் வெற்றி பெற்றிருக்கின்றார். இன்று உயர்நிலையில் அவர் ஒரு சிறந்த மெல்லிசை இளவரசராக புகழ் பெற்றிருக்கின்றார். உலக புகழ் இசை இளவரசராக திவினேஷ் மாறியிருப்பது எங்களை மீமறக்க செய்திருக்கின்றது. அவருக்கு வாழ்த்துக்களை செல்வதில் பல பேர் முண்டியடித்து கொண்டு தற்பொழுது முன் வருகின்றார்கள். அவர் இசை உலகத்துக்கு நல்ல ஓர் இசை வழங்கக்கூடிய ஒருவராக மாற வேண்டும் என்றும் பின்னணி பாடலுக்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் லைவ் தமிழ் செய்திகள் கூறிக்கொள்ள விரும்புகின்றன. ஆகவே தொடர்ந்தும் இது தொடர்பான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.